இறைமகன் இயேசுவிற்கு சொந்தமான அருட்சகோதரிகளே, இன்று திருத்தூதர் யோவானின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். அவருடைய வாழ்க்கையும் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அவர் எடுத்த முடிவும் நமக்கெல்லாம் ஒரு சவாலாகவே இருக்கிறது. நமது துறவற வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கும் அதனை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கும் அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. நாம் எல்லாம் துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டோம், வார்த்தைப்பாடு கொடுத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்தினால் நாம் அப்பழுக்கற்றவர்கள், பலவீனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், குறைபாடுகள் இல்லாதவர்கள் என்றெல்லாம் கிடையாது. நம்மில் காணப்படும் எதிர்மறை மனப்பான்மை மற்றும் தவறான வாழ்க்கை நெறிகளை கண்டறிந்து அவற்றை விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்து அதை மாற்றக்கூடிய நிலையில் நம்மால் திருத்தூதர் யோவானை போல் வாழ முடியும், அன்பு சீடராக மாற முடியும். திருத்தூதர் யோவான் ஒரு கோபக்காரராக, வெறுப்பினை உமிழ்பவராக, தன்னலக்காரராக இருந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? இயேசு அவருக்கும் அவரது சகோதரருக்கும் இடியின் மக்கள் என்ற பெயரை கொடுத்தார். ஒரு முறை யோவானும் அவருடைய சகோதரரும் வானத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து சமாரியர்களின் ஊரையே அழிப்பதற்கு விரும்பினர். காரணம், அவர்கள் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் தங்களுடைய ஊருக்குள் வரவிடவில்லை. அதனால் வெறுப்பை கக்கும் மனநிலைதான் யோவானிடம் காணப்பட்டது. இயேசு இந்த மனப்பான்மைக்காக அவர்களை கண்டித்தார். மார்க்கு நற்செய்தி 9:38 யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். யோவானின் தன்னல மனப்பான்மையையும் வெறுப்பு மனப்பான்மையையும் பார்த்தீர்களா? மேலும் யோவானும் அவருடைய சகோதரரும் மற்ற திருத்தூதர்களை புண்படுத்தினார்கள். இயேசுவின் வலது மற்றும் இடது பக்கத்தில் மகிமையுடன் அமர்ந்திட வழிவகை செய்ய முயன்றனர். இதுதான் யோவான். இப்படியாக யோவான் தன்னல போக்கோடு தாங்கள் மட்டும் பெயர் பெற வேண்டும், மற்றவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதராக பார்க்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இத்தகைய யோவான் எப்படி அன்பு சீடராக, இயேசு அதிகம் அன்பு செய்த சீடராக மாறினார் என்பதே. இயேசுவின் தோற்ற மாற்றத்தின் போது உடனிருந்த சீடர்களுள் இவரும் ஒருவர். இவரே அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற அந்த இறை கூற்று இவருக்கு ஆதாரமாக இருந்தது. இறுதி ராவுணவின் போது இயேசுவின் மார்பில் சாய்ந்து அவருடைய அன்பின் இதய துடிப்பை கேட்க கேட்க தன்னுடைய மனப்பான்மை அனைத்தையும் மாற்றிக்கொண்ட சீடராக இவர் இருக்கின்றார். இயேசுவின் சிலுவை சாவை கண்ணார கண்டு சிலுவையில் தொங்கி அவர் சிந்திய திரு ரத்தத்தின் மீட்பின் மகிமையையும் அன்பு செயலையும் கண்டு தானும் அன்பின் சாட்சியாக மாறுகிறார். அன்பின் சீடராக உருப்பெற்று உறுதி பெறுகிறார். இந்த மாற்றத்திற்கான காரணங்கள்: 1. இவர்தான் இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர் என்று திருமுழுக்கு யோவான் சொன்னவுடன் முழுமனதோடு அவரை பின்பற்றக்கூடிய முடிவை எடுத்தார். இயேசுவின் அழைப்பை ஏற்று தனது தந்தையையும் மீன் வலைகளையும் அப்படியே போட்டுவிட்டு அவரை பின்பற்றக்கூடிய உறுதியை எடுத்தார். 2. இயேசுவோடு கூடிய ஒன்றிப்பு அவரை இயேசுவின் அன்பை பிரதிபலிப்பவராக மாற்றியது. அவருடைய வாழ்க்கையும் வாக்கும் அன்பை எடுத்து காட்டுவதாகவே அமைந்தது. 3. மற்ற திருத்தூதர்கள் பயந்து ஒளிந்து கொள்ள மன உறுதியோடு சிலுவையின் அடியில் நிற்கக்கூடிய உறுதியில் அவர் நிலைத்ததே அவர் அன்பின் சாட்சியாக மாறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அவரை போல் அன்பு சீடராக நாமும் மாற முயல்வோம். இயேசுவின் சீடராக இருப்பது சிறந்தது என்ற பெருமை மனம் இல்லாமல் நாமும் மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அன்பு சீடராக, அன்பின் சாட்சியாக மாறுவோம். நமக்கான குறைபாடுகளை கண்டறிந்து அதில் நிலைத்து நிற்காமல் அதில் விடுபட்டு புதிய மனிதராக மாற இயேசுவோடு ஒன்றிணைவோம். இயேசுவின் இதய துடிப்பை உணர்வோம். அன்பின் சாட்சியாவோம்.